உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பாய். கள்ளமில்லாமல் தொழும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீ. வாணி சரஸ்வதி மாதவி பாரதி மாகதீஸ்வரி மாலினி. காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் மேனினி. நான்முக நாயகி மோகன ரூபினி நான்மறை போற்றும் தேவினி. வானவர் பொழுதே தேனரும் சிந்தும் கானமனோகரி கல்யாணி. அருள்வாய் நீ இசை தரவாணி இங்கு வருவாய் நீ நலம் தரவே நீ அம்மா. மாணிக்க வினையேந்தும் மாதேவி கலைவாணி. தேன் தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நவராத்திரி நடந்து கொண்டிருக்கிறது. நவராத்திரி அப்படின்னாவே அம்பிகைக்கு ரொம்ப உகந்த இந்த 9 நாட்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். எப்படி தீபாவளின்னா சிறுவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்களோ அதுபோல் நவராத்திரி அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா எல்லா வீட்லேயும் பொம்மை குழு வைப்பாங்க, பொம்மைகள் அழகாக வரிசை அடுக்கி வைப்பாங்க. இப்போ இந்த நவராத்திரி பற்றி சில சுவையான தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். முதல்ல நவராத்திரியை இந்த விரதத்தை யார் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ராமாயணத்தில் வரக்கூடிய ராமபிரான். எப்படின்னா சீதையை பிரிஞ்சிருக்காரு. அப்போ நாரதர் வந்துட்டு இந்த அம்பிகை வழிபாடை பற்றி சொல்லிட்டு நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யுங்க, உங்களுக்கு சீதை கிடைப்பா அப்படின்னுக்கிறத நாரதர் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த விரதத்தை யாரெல்லாம் நவராத்திரி விரதம் இருந்தாங்க, வியாசர், காசிப முனிவர், இதுபோல் வசிஷ்டர், இதுமாரி நிறைய பேர் இந்த விரதம் செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த விரதத்தை ராமபிரான் செஞ்சதுக்கு பிறகு தான் சீதை இருக்கிற இடமே அவருக்கு தெரிஞ்சது அப்படிங்கிறது தேவி பாகவதம் அப்படிங்கிற ஒரு நூலில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதில் இந்த 9 நாள் விரதத்தில் 8வது நாள் அம்பிகை ராமர் முன்னால் தோன்றி சிம்ம வாகனத்தில் தோன்றி காட்சி அளித்து நீ ராவணனை சம்ஹாரம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி அருள் புரிந்ததாக ஒரு செய்தி இருக்குது. இது ஒரு செய்தி. அடுத்தது, இந்த நவராத்திரி அப்போ உடுப்பியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அவருக்கு இந்த 9 நாட்களுக்கும் புடவை கட்டுவதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த 9 நாட்களும் கிருஷ்ணரை புடவை கட்டி வழிபடுறாங்க அப்படிங்கிறது ஒரு இது. அதே போல் இன்னொரு செய்தி அப்படின்னா, இந்த விஜயதசமி அன்னைக்கு பெருமாள் கோயில்களில் வன்னி மரத்துடைய கிளையை வச்சு அதற்கு கீழே பெருமாளை எழுந்தருளை செய்தி பூஜை செய்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இந்த பூஜையை எப்படி பண்ணுறது அப்படின்னா, நவராத்திரி இந்த 9 நாட்கள் வீட்டில் சுண்ணாம்பு பொடி வச்சு கோலம் போடக்கூடாது. மாவில் தான் அந்த கோலம் போடணும். மாவு அரைச்சி அந்த மாவில் கோலம் போடணும். அதுலேயும் சிறப்பாக செம்மண் கரை கட்டுறது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 9 நாட்களும் வீட்டில் மாவிலை கட்டுறதும் ரொம்ப சிறப்பானது, நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பூஜையை 7 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளே நம்ம செய்யலாம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அடுத்தது, ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, அம்பிகை இசைப்பிரி. அம்பிகைக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த 9 நாட்களும் வீட்டுக்கு வரவங்க யாரையாவது பாட சொல்லலாம். நமக்கே பாட தெரிஞ்சாலும் நம்ம பாடலாம். அது ஒரு செய்தி. நம்ம அந்த 9 நாட்களும் பாடுனா அம்பிகைக்கு ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. ஏன்னா இந்த மகிஷாசூரனை வதம் பண்ணால் அம்பிகை ரொம்ப கோபமாக இருக்கக்கூடிய அந்த நாட்டில் மற்ற நாட்களை விட 9 மடங்கு அதிகமாக நாம் அம்பிகையை வழிபடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நவராத்திரி 9 நாளும் நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு மங்கள பொருட்கள் கொடுக்கணும். மஞ்சள், குங்குமம், இந்த ஜாக்கெட், அப்புறம் புத்தகங்கள் கூட கொடுக்கலாம். ஏன்னா சரஸ்வதி பூஜை வரதுனால புத்தகங்கள் கொடுக்கலாம். அதே போல் இந்த நவராத்திரியில் 9 நாட்கள் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த நவராத்திரியில் ஒரு நாள் 5 சுமங்கலி பெண்களுக்கு
நம்ம சாப்பாடு போட்டு அவங்களுக்கு புடவை கொடுத்தா நம்ம அந்த வீட்டில் திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் ஆகும் அப்படின்னும் சொல்லப்படி. இந்த கொலு வைப்போம். இந்த கொலு அவங்களுடைய வசதிக்கு தகுந்தாற் போல் 5 படி அல்லது 7, 9 அப்படின்னு நம்ம வைக்கணும். இந்த பொம்மை கொலு வச்சுட்டா அம்பிகை நம்ம வீட்டுக்கு எழுந்து அருளி விட்டாள் என்று அர்த்தம். இந்த நவராத்திரி பூஜை விரதம் இருப்பவர்கள் தரையில் தான் படுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு முக்கியமானது என்னன்னா, பொம்மைகள்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வர குழந்தைகள் அந்த பொம்மையை பற்றி கேட்டால் அதை பற்றி சொல்லணும். நாம் அந்த குழந்தைகளுக்கு பொறுமையாக அதற்கான கதையை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதன் மூலம் சிறுவர்களுக்கு புராணம் சம்பந்தமான அறிவு அவங்களுக்கு ஏற்படும். அந்த ஒரு பொம்மையை காட்டி அதோட சம்பந்தமான நிகழ்ச்சிகளை அவங்களுக்கு சொல்கிறது ஒரு சிறப்பானது. அதே போல் இந்த நவராத்திரின்னு சொல்லும் பொழுது பெண்களுக்கு மன இறுக்கம் அது தளர்ந்து கொஞ்சம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்பும் இதனால் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, நெமிலியில் பால திரிபுர சுந்தரி அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. அந்த திரிபுர சுந்தரி கோயிலில் கலசத்தில் ஒரு தேங்காய் வைப்பாங்க. அந்த தேங்காய் அடுத்த வருஷம் நவராத்திரி வரைக்கும் அப்படியே கெடாமல் இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது யமனின் கோரப்பல் அப்படிங்கிறது அக்னி புராணம் சொல்லுது. அதனால் இந்த யமனுடைய பிடியிலிருந்து நம்ம தப்பிப்பதற்காக தான் இந்த புரட்டாசியில் இந்த பெருமாள் வழிபாடு, நவராத்திரி அம்பிகை வழிபாடு இதெல்லாம் நம்ம செய்கிறோம். அதே போல் 9 நாட்களும் நைவேத்தியம் பண்ணணும் இறைவனுக்கு. அது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு நாளும், அதாவது நாங்கள் சின்ன வயசு அறிக்கையில் நாங்கள் ஈரோட்டில் இருக்கும் பொழுது எல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க ஒரு 7-8 வீட்டில் பொம்மைக்குழு வைப்பாங்க. சாயந்தரம் மணி 5-6 மணி ஆச்சுன்னா ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் அதாவது கடலைப்பருப்பு, சுண்டல், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், பாசிப்பருப்பு, இது போல் ஒவ்வொரு இதுவும் அவங்க செஞ்சு எல்லார் வீட்டிலேருந்தும் கொடுப்பாங்க. அதேமாரி இங்கே எங்கள் வீட்டிலேருந்து கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் கேட்போம், இந்த பாட்டி வீட்டிலேருந்து என்ன வந்தது, அந்த பாட்டி வீட்டில் என்ன வந்தது. நாங்களும் எல்லா வீட்டுக்கும் போய் இந்த பொம்மை கொலுவையெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கிறோம். அதனால் அந்த ஒரு முக்கியமானது, நவராத்திரிக்கு நாம் அம்மன் சம்பந்தமாக ஏதோ ஸ்லோகம் சொல்லணும். அப்போ நமக்கு ஸ்லோகம் எதுவும் தெரியல, அதுக்காக நம்ம என்ன பண்ணுறது, ஸ்லோகம் எதுவும் தெரியலனா கூட பரவாயில்ல, ஓம் ஸ்ரீ லலிதா தேவியே நமக, ஓம் ஸ்ரீ லலிதா தேவியே நமக, ஓம் ஸ்ரீ லலிதா தேவியே நமக அப்படின்னு நம்ம 108 தடவை சொன்னால் போதும். இந்த நவராத்திரி பூஜை செஞ்சால் அவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல வரன் அமையும், கல்வியில் செழிப்பாக இருக்கும், தொழில் விருத்தி அடையும், நல்ல செல்வ செழிப்போடு இருப்பார்கள் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.